வித்யா ரோஹிணி கிட்ட சொல்றாங்க, "நீ தயவு செஞ்சு மீனா, முத்து கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிரு. அவங்க உனக்கு கண்டிப்பா உதவி தான் பண்ணுவாங்க." அப்படின்ற மாதிரி வித்யா சொல்றாங்க. "இதுக்கு மேல என்னால எந்த பொய்யும் சொல்ல முடியாது. உன் கூட சேர்ந்து நான் அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டுருக்கேன். அப்படி ஏதாவது ஒண்ணு என் மேல பழி வந்துருச்சு அப்படின்னா, என் வாழ்க்கை என்ன ஆகுறது கொஞ்சம் யோசி. எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகாம இருக்குது. நான் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய முடியுமா?" அப்படின்ற மாதிரி வித்யா சொல்றாங்க. "என்னடி திடீர்னு இப்படி சொல்ற?" அப்படின்னு சொல்லும்போது தான், "அதுக்கு தான் நான் சொல்றேன். நான் பணக்காரி இல்ல அப்படின்ற விஷயத்தையாவது நீ சொல்லிரு. அப்பதான் வந்து முத்துவும் மீனாவும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்றாங்க. உடனே ரோகிணியும், "சரி நம்ம மனோஜ் மேல இருந்த லவ்வுனால தான் பொய் சொல்லிட்டோம்னு சொல்லுவோம்." அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து மனோஜ் கிட்ட சொல்றாங்க. "நான் வந்து பெரிய பணக்காரிலாம் கிடையாது. ஆனா நான் உன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கேன். உன்ன அதிகமா லவ் பண்ணேன். ஆனா உங்க அம்மா வந்துட்டு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுக்கு தான் உன்னைய கல்யாணம் முடிச்சு தரணும்னு பேசிட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி பணக்கார வீட்டு பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொன்னேன். என்னைய மன்னிச்சிரு மனோஜ்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "நீ அவங்கள மட்டும் இல்ல என்னையும் சேர்த்து தான் ஏமாத்தியிருக்க." அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சண்டை போடுறாங்க. ஏன்னா, மனோஜுக்குமே வந்து பணக்கார வீட்டு பொண்ணு தான் தேவைப்படுது இல்லையா? அதனால